நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபத்துவத்தின் தன்மையை ராசி கட்டத்தோடு சேர்த்து நவாம்சத்திற்கும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றது. சுபத்துவம்னா என்ன அமைப்பு? அவர் சுபகரத்துடைய வீடுகளில், சுபகரத்துடைய பார்வையில் அல்ல சுபகரத்துடைய சேர்க்கையில் இருக்கார். ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குன்னா அது ஒரே நேரத்தில் குருவோட இணைவில், சுக்கிரனுடைய தொடர்பில் எந்த அமைப்பிலையாவது இருக்கும். அதாவது சுக்கிரனுடைய வீட்டில், குரு பார்வையில், அல்லது குரு சுக்கிரனுடைய இரண்டினுடைய இணைவில் இருக்கலாம், அல்லது குருவோட வீட்டில் சுக்கிரனுடைய பார்வையில், எப்படி வேணாலும் இருக்கலாம். அவ்வாறு குரு சுக்கிரனுடைய தொடர்பில் அல்லது சுபகரனுடைய வீடுகளில் இருந்தாலே அந்த கிரகம் சுபத்துவமான கிரகம் என்று சொல்லப்படுது. நேற்று காலை பார்த்த ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் தன்னுடைய பெண் குழந்தைக்காக தந்தையார் பார்க்குறாங்க. அதில் இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் எடுக்கவே முடியல சார் அப்படின்னாங்க. இந்த பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்திலே சூரியன், சந்திரன், 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். அதாவது சிம்ம லக்னத்திற்கு 12ல் செவ்வாய் இருப்பார். 3ஆம் இடத்துல, சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சனி, ராகு, 11ஆம் இடத்துல குருவோட பார்வை. 11ஆம் இடத்துல அது குரு அமர்ந்து அந்த குருவுடைய பார்வை. சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல கேது இருப்பார். இந்த ஜாதகத்தை அவங்க கேட்குறாங்க, எந்த கிரகம் அதிக சுபத்துவம்னு தெரியலீங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் புதன் இது கணக்கு பண்ணுறேன் அப்படின்னாங்க. இந்த ஜாதகத்தில் அதிகப்படியான சுபத்துவமான கிரகம் சனியும் செவ்வாயும், புதனை விட சனியும் செவ்வாயும் தான் அப்படி சொல்லப்படுது. இல்லைங்க சார், புதன் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஸ்தான பலத்தோட உச்சம் பெற்று சுக்கிரனுடைய இணைவில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வருது? சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் அப்போ தான் என்ட்ரு ஆகியிருக்காரு. அப்போ தான் என்ட்ரு ஆகுறாரு. 00.20 00.20, அதாவது 1 டிகிரி கூட இன்னும் வரலை. சுக்கிரன் 29.51. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவர் திருட துலாம நோக்கிய நகர அளவில் இருக்கார். அப்போ இந்த 2 கிரகங்களுக்கும் டிகிரி அடிப்படையில் விலகல் அதிகமாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட், அப்போது தான் அமாவாசையை விட்டு விலகிய சந்திரனுடைய இணைவில் புதன் இருக்கார். ஏன்னா லக்னத்தில், சிம்ம லக்னத்தில் சூரியன் சந்திரன் இருந்தாலும் வளபிறை நோக்கி வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த சந்திரனுடைய இணைவில் தான் புதன் இருக்கார். அதாவது டிகிரி அடிப்பில் ஒரு 6 டிகிரியில் இணைஞ்சிருப்பார். புதன் கண்ணில் தான் இருக்கார், ஆனால் டிகிரி அடிப்பில் இணைவு இருக்கும். 11ஆம் இடத்துல அமர்ந்த குருவினுடைய பரிபூர்ண பார்வை சனிக்கு கிடைக்கும், ராகுக்கு கிடைக்கும், முழுமையாகவே கிடைக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பார். ஆனால் இந்த ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் தான் நல்ல சுபத்துவமாக இருக்காங்க அப்படின்னு இந்த ஜாதகத்தை சொல்ல முடியுது. எப்படி சார் இது புதன் சுபத்துவமாக இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், டிகிரி அடிப்படையில் வித்தியாசம். செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்கார், தசாபதிகளும் சாதகமாக இருக்குது, ஜாதகம் நல்ல யோகமாக இருக்குது. அது இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் உள்ள துறைகளில் கொண்டு போகலாம். அது செவ்வாய் பலமாக வேணும் சார், செவ்வாய் பலமாக இருக்காருன்னு சொல்லிட்டு நீச்சமாக இருக்காரு அப்படி சொல்லும்போது, செவ்வாய் நவாம்சத்தில் துலாம் வீட்டில் இருப்பார். அப்போ இவர் வாழ்த்து சொல்கிறாரு, இந்த பிள்ளையோட எண்ணங்கள் நல்ல ஒரு செஃப் மாரி ஆகணும், நல்ல ஒரு சமையல் கலைஞர் நிபுணராக ஆகணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்குது சார். அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் அப்படின்னா, இதனுடைய எண்ணங்கள் எப்படி வெளிப்படுது பாருங்க. அப்போ ராசி கட்டத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்காருன்னு மட்டும் நம்ம எடுக்க முடியாது. நவாம்சத்தில் அவர் பலமாக இருக்கார் பாருங்க, எங்கே இருக்கார்? துலாமில். அப்போ நீங்கள் ராசி கட்டத்தில் பார்க்கக்கூடிய அதே வேளையில் நவாம்சத்தில் அது எந்த கிரகத்துடைய தொடர்பில் இருக்குது? இந்த இடத்துல ஸ்தானபலம் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் சனி உச்சம் பெற்று குரு பார்வை, குருவோட பார்வையில் சனி வராரு. சனியும் செவ்வாயும் சுபத்துவம். ஆனால் செவ்வாயினுடைய எண்ணங்களை அந்த ஜாதகி பிரதிபலிக்கிறாங்க. செவ்வாகணும், அந்த லைனில் போகலாமா? நிச்சயமாக போகலாம். நம்மளுக்கு அடுத்தது திசைகள் யோக திசைகளாக இருக்குது.
இந்த லைனில் போகும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை நமக்கு தரும் என்று சொல்லலாங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரி பாயிண்ட் எடுக்கணும் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில், அது முதல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கா. அப்போ ஸ்தான பலத்தோடு இருக்கான்னா சனிதான சார் உச்சமாகி குரு பார்வையில் இருக்காரு, சனிதான முதல்நிலை சுபத்துவம், இந்த இடத்துல இந்த பிள்ளைக்கு இரண்டாம் நிலை சுபத்துவத்தின் மீது ஆர்வம் வருது. ஏன்னா அந்த லக்னத்திற்கு வரக்கூடிய தசைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்றாலும் பெரிய அவயோகம் இல்லைன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சாதகமான தசை வர்றது வேற. நம்மளுக்கு சாதகமான தசை வர்றதுன்னா நமக்கு இதே காலகட்டத்தில் சிம்ம லக்னத்தில் குரு தசை இது போன்ற தசைகள் வரும்போது நம்ம சனியினுடைய துறைகளை சூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் அவயோகராக வரும்போது நம்ம இரண்டாம் நிலை சுபத்துவத்தினுடைய கிரகங்களை சூஸ் பண்ணுவோம். இரண்டாம் நிலை சுபத்துவத்தினுடைய கிரகங்களை சூஸ் பண்ணாலும் அப்பயும் நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா சுபத்துவமான கிரகத்தினுடைய தொழிலை தான் சூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இங்கே நீச்சமாக இருந்தாலும் எங்கே இருக்கார், துலாமில் ரொம்ப பலமாக இருக்கார். அப்போ நீங்கள் ராசி கட்டத்தில் அது நீச்சம் இந்த போன்ற நிலையில் இருந்தாலும் நவாம்சத்தில் அது பலமாக இருக்கா, ராசி கட்டத்திலையும் பலமாகி நவாம்சத்திலையும் பலமாக இருக்கும்போது அந்த ஜாதகம் வந்து ஒரு யோக ஜாதகமாக இருக்கும். இப்போ இன்னொரு ஜாதகம் நம்ம பார்க்கும்போது லக்னத்தில் ராசி கட்டத்தில் குருவோட பார்வையில் புதன் இருக்கார். நவாம்சத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதன் சுக்கிரனுடைய இணைவில் இருக்கார். புதனுடைய துறைகள் தாங்க ரொம்ப சிறப்பான துறைகள். ஆமாங்க, புதனுடைய துறைகள் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ புதன் இங்கேயும் குரு பார்வையில் இருக்கார், அங்கேயும் சுக்கிரனுடைய இணைவில் இருக்கார். அப்போ என்ன அமைப்பை நீங்கள் பார்க்கணும், ராசி கட்டத்தில் நீங்கள் மேலோட்டமான அந்த அமைப்பை பார்க்கக்கூடிய அதே வேளையில் நவாம்சத்தில் நீங்கள் அதோட டீப்பாக பார்க்கணும். அங்கே எந்த வீட்டில் இருக்காரு, சுப வர்க்கம் ஏறி இருக்காரா, அதாவது தனுசில் இருக்காரா, மீனத்தில் இருக்காரா, துலாமில் இருக்காரா, ரிஷபத்தில் இருக்காரா, அதற்கு அடுத்த நிலையில் மிதுனத்தில் இருக்காரா, கண்ணியில் இருக்காரா. இப்படி அந்த சுபவர்த்துடைய வீடுகள் அல்லது ஒருவேளை கும்பத்திலே இருக்கட்டும். நீங்கள் இன்னொரு பாயிண்ட் எடுக்கணும். இல்லைங்க சார், நீங்கள் சுபவர்த்துடைய வீடுகள் ஏறி இருக்காருன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், கும்பத்தில் சனி அமர்ந்து குருவோட என்ன இருக்காரு, சனி சுபத்துவமாக வருவார். அப்போ அந்த இடத்துல அந்த கும்பத்தில் போய் சனி அமர்ந்தாலும் நவாம்சத்தில் குரு இணைவு கிடைக்குது இல்லை, அப்போ அந்த இடத்துல அந்த கிரகம் சுபத்துவம் அடையுது. இல்லை சார், விருச்சகத்தில் தான் சார் இவர் இருக்காரு, சனி இருக்காரு. ஆனால் விருச்சகத்தில் சனி இருந்தாலும் அந்த இடத்துல சுக்கிரனுடைய இணைவில் இருக்காரா, சனி சுபத்துவமாக வருவார். அப்போ நீங்கள் நவாம்சத்தில் சுபவர்த்தின வீடுகளில் இருக்காருங்கிறது ஒரு பாயிண்ட்டு. நவாம்சத்தில் பாவகரத்தின வீடுகளில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த பாவகரத்தின வீடுகளில் உள்ள அந்த கிரகத்தோடு ஒரு குருவோ சுக்கிரனோ இணைந்திருந்தால், ஏன்னா நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை அமைப்பு கிடையாது, பரிவர்த்தனை கிடையாது, ஆட்சி உச்சம் கிடையாது. அந்த இருப்பு நீங்கள் எடுக்கணும். எந்த இடத்துல இருக்காரு, யாருடைய சேர்ந்திருக்கார், இந்த பாயிண்ட் தான் நீங்கள் நவாம்சத்தில் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நவாம்சத்தில் சில பேர் இந்த சந்தேகமும் வருது. அதாவது நவாம்சத்தில் கும்பத்திலே மகரத்தில் இருந்தால் அது சுபத்துவம் இல்லைங்கிறீங்க, ஆனால் கும்பத்தில் மகரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகம் குருவோட இணைவில் இருக்கு, சுபத்துவம் தான். சுபத்துவம் தான். இந்த இடத்துல இயல்பாகவே சுபருடைய வீடுகள் இருந்தாலே அதோடைய சுபத்துவமே வேறு. ஆனால் அதுபோல மகர, கும்பம், விருச்சகம், மேஷத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து எந்த விதமான சுபத்துவ தொடர்பு இல்லைன்னா அதை நம்ம எடுக்க முடியாது. ஒருவேளை இது இந்த வீடுகளில் இருந்து அதுவும் சுபரத்தில் சேர்க்கையில் இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். தாராளமாக அந்த கிரகத்தை நம்ம சுபத்துவ கிரகமாக எடுக்கலாம். அப்போ ராசி கட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அதே வேலை நவாம்சத்தை பாருங்கள். ராசியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகளாக வந்தால் முதலடி சுபத்துவமான கிரகத்துடைய எண்ணெய் இதை வந்து தொழிலை வந்து அவங்க எடுத்துருவாங்க. ஒருவர் வந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் பௌர்ணமி சந்திரன் பார்ப்பார். 5ஆம் இடத்துல செவ்வாய் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில். செவ்வாய் உங்களுக்கு அதிக சுபத்துவமாகவே இருக்காருங்க சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செவ்வாய் வந்து நல்ல சுபத்துவமான கிரகமாக இருக்காரு. ஆனாலும் நான் செவ்வாய் சுபத்துவமாக இருக்காரு சார், செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் மருத்துவம், கட்டடம், விளையாட்டு, அதிகாரம், நெருப்பு சார்ந்த தொழில்கள்லாம் செல்லும். ஆனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு நடந்த தசை அவயோக தசை. ஏன்னா பிறந்த காலங்களில் செவ்வாய் தசை, அடுத்தது ராகு தசை. அப்போ பிறந்த காலங்களில் ராகு தசை சனி தசை வரும்போது அந்த செவ்வாயினுடைய துறைகளில் அடுத்தடுத்த துறைகள்லாம் வருது இல்லை, மருத்துவத்துறை வருது, கட்டடத்துறை வருது, விளையாட்டுத்துறை வருது, அதிகாரம் வருது. ஆனால் இதில் அவர் சூஸ் பண்ண துறை கட்டடம். அவர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இதில் இந்த பாயிண்ட் எதனால் வருது, ஏன் சார் டாக்டர் ஆக முடியல, பிறந்த காலங்களில் வந்த அவயோக தசை. இதே பிறந்த காலங்களில் அவருடைய லக்கணத்திற்கு யோகம் தரக்கூடிய அந்த குரு தசை வருதுன்னா அப்போ இந்த துறை சூஸ் பண்ண மாட்டார், மருத்துவர் ஆகணுங்கிற பாயிண்ட் போயிடும். அப்போ எதனால் இந்த துறையை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவயோக தசை வரும்போது இரண்டாம் நிலை சுபத்துவம் தான் நல்லா இருக்காங்க, நிறைய பெரிய பொருளாதார வளர்ச்சியில் இருக்காரு. இருந்தாலும் அது இரண்டாம் நிலை சுபத்துவத்துக்கு அந்த இரண்டாம் நிலை சுபத்துவம் இல்லை, அந்த செவ்வாய் வந்து சுபத்துவமாகி அதனுடைய அடுத்த படிநிலைன்னு சொல்லக்கூடிய கட்டடத்துறை, அதனுடைய அடுத்த படிநிலைன்னு சொல்லக்கூடிய கட்டடத்துறைக்கு அவர் வந்துடுறாரு.
அப்போ இதுக்கு காரணம் யார்? இந்த ராகு தசை நடந்தது. ஆனால் இப்போ நல்ல சிறப்பாக தான் இருக்காங்க. எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கிரகம் சுபத்துவமாக இருந்தாலும் நம்ம அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய திசைகள் நடைமுறையில் வரும்போது கண்டிப்பாக முதல்நிலை சுபத்துவ தொழிலையோ இருப்பாங்க. ஒருவேளை அவயோக தசை நடைமுறையில் வரும்போது 2ஆம் நிலை சுபத்துவ தொழிலில் இருப்பாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த சுபத்துவத்தினுடைய தொழில் இதுக்கு மிக முக்கியமான பாயிண்ட்டு, லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அவருக்கு லக்னாதிபதி பலமாக இருப்பார். இன்னொரு ஒரு சந்தேகமும் நமக்கு வரும். என்ன அப்படின்னா, சார் எனக்கு முதல்நிலை சுபத்துவ தொழில் நான் இல்லை, 2ஆம் நிலை சுபத்துவ தொழிலுமே நான் இல்லை, நான் அதுக்கு மாற்றாக வேறு துறையில் போராடி கிடக்கிறேன். அது அந்த மாதிரி பாயிண்டில் இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதியுடைய பலம் வந்து பலமாக இருக்காது. இன்னொரு பாயிண்ட்டு, அவயோக தசை நடந்துகிட்டு இருக்கும். இன்னொன்று, ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய பொருளாதாரத்தை அடையணும் அப்படின்னா 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். 6ஆம் இடம் வேலைக்கு போய் பெரிய ஆளாக வர்றதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம், ரொம்ப அரிதான விஷயம். சுந்தர் பிச்சை போன்றோர், இந்த சத்யா நாதல்லா போன்றோர், இவங்க மாரி மிகப்பெரிய சிஇஓக்கெல்லாம் பெரிய அளவில் பொருளாதாரத்தை அடையலாம். ஆனால் வேலைக்கு போயே பெரிய பொருளாதாரத்தை அடையிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அப்போ அந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியினுடைய நிலை சிறப்பாக இருக்காது. 6ஆம் அதிபதி மேலோங்கி இருப்பார், லக்னாதிபதி பலமிழந்திருப்பார். அப்போ ஏதாவது ஒரு ஜீவனத்தை சம்பாரிச்சுட்டு இருக்கணுங்கிற பாயிண்டில் அங்கே போயிட்டுருக்கோம். அப்போ இதையும் நீங்கள் சேர்த்துக்க பாருங்க. முதல்நிலை சுபத்துவமும் இல்லை, 2ஆம் நிலை சுபத்துவமும் இல்லை, எதனால் சார் அப்படி கேட்பாங்க. சுபத்துவமான கிரகத்தினுடைய தொழில் அமையணும்னு சொல்கிறீங்க, எதனால் எனக்கு அமையலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே வருது இல்லை, அதையும் கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ தான் நான் சொல்லுவேன், சார் லக்னாதிபதி பலம் இழந்திருக்காரு, 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி 10க்குடைய தொழில் இது போன்ற விஷயங்களில் பெரிய ஒரு பொருளாதாரத்தை அடையணும் அப்படின்னாலே அது 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். ஆனால் உங்களுக்கு பாருங்கள் 6ஆம் அதிபதி அழுத்துறாரு. அப்போ ஏதாவது ஒரு தொழிலில் நம்ம போயிட்டுருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு சரியான தொழில் எடுத்தால் அதில் பெரிய பொருளாதாரம், ஏதாவது ஒரு தொழில் எடுத்தால் பரவாயில்லை அப்படிங்கிற பாயிண்ட் தானே போகும். அப்போ இந்த பாயிண்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் சுபத்துவ கிரகத்தை பார்க்கும்போது ராசி கட்டத்தையும் பாருங்கள், நவாம்சத்தையும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு முழுமையான பலன் வெளிப்படும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.